ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேஸ்ட் வளையல் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வளையல் தான் எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் வளையல் கூடவே இந்த பிளாஸ்டிக் வளையல் சைஸ்க்கு நான் கட் பண்ணி ஒரு அட்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி இந்த அட்டையை நம்ம இதில் ஒட்டிக்கலாம். நான் க்ளூ தடவி ஒட்டிக்கிறேன். நீங்கள் பெவிபான் தடவி ஒட்டிக்கினா கொஞ்சம் நேரம் காய வைங்க, நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ இது எதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாசலாண்டு அகல் விளக்கெலாம் ஏற்றி வைப்போம். அந்த மாதிரி ஏற்றி வைக்கும் போது பார்த்திங்கன்னா கீழெல்லாம் எண்ணெய் சிந்தி பிசு பிசுப்பாக இருக்கும். இடமும் பார்க்க நீட்டாக இருக்காது. இந்த மாதிரி ஒன்று செஞ்சு வச்சு அதுக்கு மேலே நம்ம அகல் விளக்கு ஏற்றி வைக்கும்போது எண்ணெய் அப்படியே இதுவானாலும் அந்த அட்டை மேலே தான் இருக்கும். நம்மளுக்கும் பார்க்க நீட்டாக இருக்கும் இடமும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி 2 பிளாஸ்டிக் வளையல் தான் எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் வளையல் கூடவே ஒரு மெட்டல் வளையலும் நான் இது கூட எடுத்துக்க போகிறேன். இந்த மெட்டல் வளையலை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எப்படின்னா சின்ன சின்னதாக பீஸ் கட் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். ஒரு 3 பீஸ் நான் இதில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி 3 பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வச்சு ஒட்டிக்க போகிறோம். எப்படின்னா நான் வச்சு காமிக்கிற மாதிரியே வச்சு ஒட்டிக்குங்க. இந்த மாதிரி 3 இடத்துல நான் வச்சு ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி வச்சு ஒட்டினதுக்கப்புறமா இதுக்கு மேலேயே இன்னொரு பிளாஸ்டிக் வளையல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒட்டிக்க போகிறேன். எப்படின்னா ஃபுல்லாக க்ளூ தடவி ஒட்டிக்கக்கூடாது. நான் மெட்டல் வளையல் ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், அதுக்கு மேலே மட்டும்தான் க்ளூ தடவிக்கணும். தடவிட்டு அப்படியே நம்ம இதை ஒட்டிக்கலாம். இப்போ இதை ஒட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு மூடி தான் எடுத்திருக்கேன். இந்த மூடியை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கிளிட்டர் டேப் போட்டு நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த வளையலை இதில் வச்சு நம்ம ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி க்ளூ தடவி நான் ஒட்டிக்கிறேன். இப்போ இதில் ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்காக ஒரு ஃப்ளவர் ஒன்று இந்த இடத்தாண்ட வச்சு நான் ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்க போகிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளையலில் பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ தான் வைக்க போகிறேன். இந்த வளையல் சைஸ்க்கு கட் பண்ணி ஃபோட்டோவை நம்ம இதில் அழகாக வைக்கலாம். இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு பேங்கிள் ஃபோட்டோ ஃப்ரேம் தான் இது. இந்த மாதிரி செஞ்சு வைக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி கட்டை பேக் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட்டை பேக்கில் நம்ம என்ன தான் எடுத்து வச்சாலும் நல்லா அழகாக மடித்து வைக்கவே முடியாது. அதுக்கான டிப்பு தான். இந்த மாதிரி ஒரு பேக் ஒன்று எடுத்து நல்லா சுருட்டிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுருட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு வளையல் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த வளையலை நம்ம இந்த பேக்குக்குள்ளே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நம்ம. இது போல் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கட்டை பேக்கு திரும்பவும் நம்மளுக்கு பிரிஞ்சே வராது, அப்படியே இருக்கும். இதே மாதிரி நம்ம இன்னொரு பேக் கூட போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இது போல் எத்தனை வேணாலும் நம்ம போட்டு அழகாக நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இடமும் நம்மளுக்கு சேவ் ஆகும், நீட்டாகவும் பார்க்குறதுக்கு இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.